கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் மகத்துவங்களை காண தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவனுடைய எஜமான் பிரதித்தரமாக, பொல்லாதவனும் சோம்பருமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கின்ற அறிந்திருந்தாயே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு சற்று கோபத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை, ஸ்லோத்ஃபுல் சர்வெண்ட், சோம்பலான ஊழியன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெற்றி அடைய முடியாதபடிக்கு இருப்பதற்கு காரணம் முயற்சியின்மை அல்லது சோம்பல். சோம்பேறிகள் வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியாய் பயன்படுத்த மாட்டார்கள். சோம்பேறிகள் அல்லது சோம்பலானவர்கள் மற்ற மக்களை குறை சொல்லியே தங்களுடைய வாழ்க்கையின் நேரங்களை கடத்துபவர்களாக காணப்படுவார்கள். சோம்பல் என்பது இறைவனுடைய பார்வையில் அது மிகப்பெரிய பாவம். சோம்பல் என்பது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்யும் மக்கள் இறைவனுடைய செயல்பாடுகளை ஏற்க முடியாதபடிக்கு குறை கூறுபவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் 6 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார் என்று சொன்னால் ஓய்வுக்கும் ஓய்வு கொடுக்காதவர் தான் ஆண்டவர். ஓய்வு நாளிலே இயேசுவானவர் பல அற்புதங்களை, பல சுகம் அளித்தலை, பல மீட்பின் செயல்பாடுகளை செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நலம் கொடுத்த அத்துணை காரியங்களுமே ஓய்வு நாளாய் காணப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அநேகரிடத்தில் தேவைக்கு அதிகமாக பணம் சேரும். அந்த சேர்ந்த பணத்துக்கு அவர்கள் கணக்கு காண்பிக்க மாட்டார்கள். ஆகவே அரசாங்கத்தினுடைய கூற்றுப்படி அது ஒரு கருப்பு பணம். கருப்பு பணம். அந்த சேர்த்து வைத்த காரியங்கள் பயன்படவில்லை என்று சொன்னால், எனக்கோ யாருக்கோ பயன்படவில்லை என்று சொன்னால், நான் அது பயனற்றவனாக அதை ஆக்கும் பொழுது, அந்த பொருளை, அந்த பணத்தை, அந்த தாளந்தை, திறமையை பயனற்றவனாக காண்பிக்கும் பொழுது அது ஏற்புடைய செயல்பாடாய் காணப்படுவதில்லை. என் ஆண்டவர் என்னை நம்பி தந்திருக்கிற காரியத்தில் நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்திலே கொடுக்கப்பட்ட தாளந்து பழுகவில்லை என்று சொன்னால், பயனற்றதாய் காணப்படுகிறது என்று சொன்னால், நான் ஒன்று தவறான வழியிலே பணம் சேர்த்திருக்க வேண்டும், தாளந்தை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நான் ஒரு முட்டாளாய் இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்த தாளந்தை பயன்படுத்தி என் தாளந்தை எப்படியெல்லாம் என் ஆண்டவர் தந்தார் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே தான் ஒரு தாளந்தை வாங்கினவன் சோம்பலானவனாய் காணப்பட்டபடியினாலே, குறை சொல்லுகிறவனாய் காணப்பட்டபடியினாலே அவன் புதைத்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை படைத்த பொழுது நாம் பயனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் படைக்கிறார். பயனற்றவர்களாய் எந்த மனிதனையும் எந்த சூழலையும் ஆண்டவர் படைக்கவில்லை. நமக்கு தெரியும், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுவோம். அவருடைய ஒரு குறை இருக்குமானால் பல திறமைகள் அவரிடத்தில் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு அரிய பெரிய காரியங்களை சாதிக்க விரும்பும் பொழுது நான் சோம்பலானவனாக இறைவனுக்கு முன் நிற்காதபடிக்கு பயன்படுத்தப்படுகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, பயன்படுத்தாத நிலம், அதற்கு பெயர் தரிசு நிலம். பயன்படுத்தாத இரும்பு துருபிடித்து விடும். பயன்படுத்தாத வீடு பாழடைந்து விடும். என் வாழ்க்கை, என் ஆண்டவர் எனக்கு தந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இறை சமூகத்தில் இருக்கிறது? சோம்பலான ஊழியக்காரனாய், சோம்பலானவனாய் என் வாழ்க்கையை நான் கடந்து போகாதபடிக்கு இறைவன் தந்த அருளை பிரதிபலிக்கிறவனாய் வாழ, பயன்படுத்த, இறைவனுக்காய் தாளந்தை பயன்படுத்த ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களில் பெற்ற தாளந்துகளை, திறமைகளை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்தி சோம்பலற்ற ஊழியக்காரனாய் எங்களை வெளிக்காட்ட உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.